இந்த ரணகல்லி அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக கிராமப்புறங்கள்ல கூட இது பயன்படுத்துவாங்க. இது பார்த்தோம்னா கற்களை சிறுநீரக கற்கள் மட்டும் இல்ல, நமக்கு கால் பிளாடர்ல இருக்கக்கூடிய ஸ்டோனை கூட இது கரைக்கக்கூடியது ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளை சாறு எடுத்து தினமும் ஒரு 80 ml காலையில குடிக்கணும். ஸோ இதனோட சேர்க்கக்கூடிய சில மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. பெருமருந்து வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து குடிக்கும்பொழுது சிறுநீரக கற்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி அதிகமான உப்பு, புளிப்பு, ஸ்பைசி ஃபுட்ஸ், கிழங்கு வகைகள் இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு சிறுநீரக கற்கள் குணமாகும். தொடர்ந்து ஒரு சிலர் என்ன அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க. ஸோ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். பெரும்பாலும் கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா இந்த கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு தான் கால்சியம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. தண்ணீர், ஸோ நீர்ச்சத்து உடலில் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தண்ணீர் அடிக்கடி குடிக்கிறது, பழச்சாறுகள் அருந்துவது, இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியம்.